உங்களுடைய மனம் நிறைந்த அந்த வாழ்த்துக்களோடு இரண்டாவது நிகழ்வு ஆரம்பமாகிறது. இதில் இணைந்திருக்கக்கூடிய கலை செல்வங்கள் விஷாக் மயூரன், ஜெய்தேஷ் ருக்ஷன், மாயோன் இந்துஜன், சேயோன் இந்துஜன், இஷேவித் பீர் வெங்கடேஷ், ஆர்பிட் கேதீஸ்வரன், விதுசன் ஸ்ரீரங்கன், அஜேவன், கணேஷ் ஜரான், கஜேந்திரன் ஜனேஷ், ஜனேஷ் அங்கரன், மனோசேந்தன் அருள்குமரன், தேவசேயோன் அருள்குமரன், வினேஷ் அதிரன் அருள்குமரன். இந்த மாணவ கலைச்செல்வங்கள் மிருதங்க இசை முழக்க இசை வாய்ப்பாட்டு கலைஞர்களாக இவர்களுக்கு துணை நிற்கப் போகிறார் செல்வி சிவானந்த ராஜா ரம்யா. வீணை இசையோடு இவர்களோடு பயணிக்க இருக்கிறார் திருமதி ஆதிஷா உதயகுமார் லோகிதன். வயலின் இசை தந்து இவர்களை உற்சாகப்படுத்த போகிறார் திரு லவன் சிவலி. இந்த அற்புதமான கலைஞர்களுடைய கூட்டிசைவில் அடுத்த நிகழ்வு இது சிறுவர் பாடல். எப்படி என்றால், சிறுவர்கள் இணைந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறார்கள். காட்டுக்குள்ளே போகிற பொழுது அங்கே பல்வேறு மிருகங்களை காண்கிறார்கள். அந்த மிருகங்கள் அந்த காட்டுக்குள்ளே எழுப்புகின்ற ஓசையினைத்தான் மிருதங்க இசையிலே தரப்போகிறார்கள். நீங்கள் அமைதியாக இருந்து எந்தெந்த மிருதங்கங்கள் ஊடாக எந்த விலங்குகளுடைய ஓசை வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அற்புதமான ஓசைகளை மிருதங்க இசையிலே எங்களுடைய குழந்தை செல்வங்கள் தரப்போகிறார்கள். ஒரு அன்பான கரவொலிகளோடு தொடர்கிறது இரண்டாவது நிகழ்வு.
போடாதீங்க, அங்க ஒரு விலங்கு வருது. பாம்பு பாம்பு பயங்கரமான பாம்பு, பாம்பு பாம்பு பயங்கரமான பாம்பு. காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். நாங்க காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். சத்தம் போடாதீங்க, அங்க ஒரு விலங்கு வருது. விளையாட்டுக்கார குரங்கு பாயுது அங்கே பாரு, விளையாட்டுக்கார குரங்கு பாயுது அங்கே பாரு. காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். நாங்க காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். சத்தம் போடாதீங்க, அங்க ஒரு விலங்கு வருது. யானை யானை பெரிய தந்தம் கொண்ட யானை, யானை யானை பெரிய தந்தம் கொண்ட யானை. காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். நாங்க காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். சத்தம் போடாதீங்க, அங்க ஒரு விலங்கு வருது. அது புலி, அது புலி, இந்த காட்டை காக்கும் புலி. அது புலி, அது புலி, இந்த காட்டை காக்கும் புலி. அது புலி, அது புலி, இந்த நாட்டை காக்கும் புலி. அது புலி, அது புலி, இந்த நாட்டை காக்கும் புலி. காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். இந்த காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். எங்களோட சேர்ந்து செல்ல யாரெல்லாம் வரீங்க? எங்களோட சேர்ந்து செல்ல யாரெல்லாம் வரீங்க? காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். நாங்க காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். உங்களை காட்டுக்குள்ளே அழைத்துச் சென்று அந்த காட்டுக்குள்ளே வாழுகின்ற மிருகங்கள் எத்தகைய ஓசைகளை எழுப்பி அந்த காட்டுக்குள்ளே விளம்பருகிறார்கள் என்பதை அற்புதமாக மிருதங்க இசையில் தந்திருந்தார்கள் இல்லையா? ஒரு உற்சாகமான கரிகளை கொடுங்கள். ரம்யா கூட அழகாக பாடியிருந்தார். அவர்களுக்கு துணை நின்றிருந்த ஆதிஷா, லவன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வயதிலே தான் இன்று இவர்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கலாவித்தகர் ருக்சன் அவர்கள் தன்னுடைய மிருதங்க கலையை தொடங்கி இருப்பார் 6 வயசிலே. அவர் தொடங்குகின்ற பொழுது இப்படி ஒரு நீண்டதொரு பயணம், இப்படி ஒரு கலைப்பள்ளியை நான் உருவாக்கி இப்படியான மாணவ செல்வங்களை வழிப்படுத்துவேன் என்று அன்று ஒரு கோணம் நினைத்திருக்க மாட்டார். ஆனால் எண்ணம் யாவும் நிறைவேறி இன்றைக்கு 20 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. எனவே நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த குழந்தை செல்வங்களில் எத்தனை ருக்சன் இருக்கப் போகிறார்கள் என்பதை காலம் பதில் சொல்லும்.
அதை பெற்றோர்கள் சரியான முறையிலே வழிநடத்த வேண்டும். ருக்ஷனுக்கு அப்பா அம்மா ஸ்ரீரங்கராஜா தவமணி கிடைத்தது போல உங்களுக்கும் நீங்களும் இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அவர்களும் இந்த கலை பாரம்பரியத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று மனதார வாழ்த்தினுள்ளது. கைதட்டு. நன்றி.